இடத்திலேயே வந்து அவர் தான் வந்து சரியான ஒரு முதியவரா இருக்க 92 வயது. ஐயோ ரகப்பியோட நிற்கிறார். என்னண்டு சூறு காய்ச்சல் தான் கோல்ட் இஸ் கோல்டு அவங்க வந்தோன்னா தெரியுது. அவ்வளவு ஒரு அழகா இருக்கு இயற்கையில. இந்த பிறந்தநாள நீங்க வந்து இவ்வளவு தூரத்துல வந்து கொண்டாடுறத நான் பெருமைப்படுறேன். வயசானாக்கள் இருக்கிறதே சொல்ல இயலாது. என்னன்னு கேட்டா மன தைரியம் ஒண்ணு, அளவோடு சாப்பாட்டுல இருந்து திரும்பி சாப்பிடுங்க. மாஜரின் கடைசியில போட்டிருக்கணும் சிக்கன் கறி பருப்பு. சந்தோஷம், வணக்கம். என்னுடைய வாழ்த்துக்கள் என் வயதுக்கு மேல எல்லாரும் வாழணும். ஐயா சாப்பாடு எப்படி இருக்கு? உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமா? Happy birthday to you. Happy birthday to you. கட்டி சட்டை எல்லாம் கட்டி இந்த ஐயாவோட கூடவே இருக்கிறவங்க இவங்க தானா? அதுல என்ன அபி முனிபுரா. My birthday is today. Coming in. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் சாரு. நான் உங்கள் மோதகம். ஒரு எண்ணத்தை பார்க்க தெரியுமா? அந்த போக்கர்ல இருந்து இப்போ சாப்பாடுக்கும் தானே ஓடி 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 சாப்பிட்டு கொண்டு இருக்கார். அப்போ அங்கேயே ஆளுக்கு கண் போகுது. சரி, நீங்க விஷயத்துக்கு வாங்க. இது முள்ளத்திலிருந்து வந்தாங்க. என்னுடைய சுமன் குட்டிங்க பிறந்தநாளுக்கு வந்து நேற்று கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு எல்லாரும் சந்திச்சு முடிச்சு நாங்கள் என்ன செய்யணும். கண்டிப்பாக நேற்றைய தினம் வந்து மெயினாக வர வேண்டிய ஒரு பிரதான ஒரு காரணமே வந்து சுமன் பர்த்டேக்கான வந்தது. டென்ஷனாக வந்திருக்க மாட்டேன். இன்றைக்கு எங்களுக்கு வந்து முக்கியமாக நல்லாவில் ஒரு வேலை திட்டம் இருக்கப்போ அதை முடிச்சுட்டு தான் வந்திருக்கணும். கண்டிப்பாக வந்து முதியவர்களை கனப்படுத்தணும் இன்றைக்குமே என்று சொல்லிக்குள்ள இன்றைக்கு வந்து ஒரு வீடியோவை நீங்கள் பாருங்க, வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். 90 வயதை தாண்டினதான ஐயா கடகாடு என்னும் ஒரு கிராமத்துல வந்து அந்த இடத்திலேயே வந்து அவர் தான் வந்து சரியான ஒரு முதியவரா இருக்க 92 வயது ஐயா. கூட்ட பிள்ளை எல்லாரையும் கண்டுட்டேன். ஆனா உண்மைக்குமே வந்து சரியான கஷ்டப்பட்ட ஐயா. உங்களோட வந்து நான் நல்லம்மா அதுக்கு கழிச்சிட்டு கேட்க சுவாசனுடைய பர்த்டே நம்பி வருதுன்னு சொல்லியிருக்கோம். ஆளோட ஃபீல் ஆகிட்டேன். அப்போத்தான் உடனே அதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க ஐயாட வந்து ட்ரெஸ் வேண்டினேன் அவருக்குரியான சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு சில உறவுகளுக்குன்னு சொல்லி சாப்பாடு சமைச்சு கொடுத்தா. எதுவாக இருந்தாலும் இந்த எஸ்எஸ்சி உள்ள கோனர் தான் வந்து சுபாஷ் தான் அதை பொறுப்பேற்றிருக்கேன். ஸோ எனக்கும் வந்து அது பிடிச்சிருக்குது. என்னென்னு சொன்னால் வீடியோ போட்டால் கூட அவங்களுக்கு கூட்ட பிள்ளை வரைக்கும் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்குன்னு தானே நாங்கள் இந்த வாழ்க்கையில் வந்து அது சரியான ஒரு சந்தோஷம். உடனே சொல்லியிருந்தேன்னு சொன்னால் அதுக்கு என்ன ஐயோட பர்த்டே கொண்டாடலாம் தான்னு சொன்னால் அந்த முகத்தில் அந்த நேரம் வந்து சிரிப்பாக பார்க்க மாட்டேங்க. சுபாஷ் அந்த தருணத்தில் வந்து அப்படி வாக்களித்தது அவருக்கு ஒரு வயசு கூடி எனக்கு சமனாக இருந்துச்சுன்னு சொன்னால் பர்த்டேன்னு சொல்லி தங்களுக்கு கேக் கட் பண்ணுறது அப்படி எதுவுமே இல்லையான்னு சொல்லியிருந்தார். அப்போ அதை கேட்கும்போது எங்களுக்கு சரியான கவலையாக இருந்துச்சு. அந்த நேரம் அவருக்கு ஒரு வயசு கூடின மாதிரி ஒரு அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ அதுக்காக தான் இப்போ இன்றைய கூட உண்மைக்குமே நாளண்டைக்கு நாங்களும் வேறு ஒரு புது வருஷத்தை எதிர்கொள்ள போகிறோம். சரியான வேலை நீங்கள் அனுபவத்தில் வந்துட்டு வரும்போது என்னன்னா மெல்லா இருப்பேன்னு மறுபடியுமா என்று சொல்லி அப்படியெல்லாம் போக வேண்டிய ஒரு காரணம்னு சொல்லிக்குது. அப்போ சுவாஸ் வேற லாங் ட்ராவல் தானே, அவருக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கட்ட வேண்டியதான். இன்றைக்கு தெரியாது மோத குட்டியை வந்து சந்திச்சு ஒரு ஒரு கொஞ்சிட்டு போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான உற்சாகமாக இருக்கும். சரியான முறையில் இப்போ ஒரு 60க்குள்ளே ஓடுறவர் ஒரு 80க்குள்ளேயே ஓடுவேன். ஏன்னா நேரம் அந்த எனர்ஜியை கொடுத்தது இந்த மோதலை குட்டி தான். 2-3 நாளுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஐயாவை சந்திக்கல அவர் எதிர்த்தியாக தான் சொல்லியிருந்தார் 30ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள் அப்படின்ட்டு. எத்தனை வயசு அங்கே 92 இருந்தார். இப்போ பாருங்கள் இந்த இப்போது காலத்தில் ஒரு 60-70 வயசு தாண்டவே பெரிய கஷ்டப்படுவோம். அதோட அவருக்கு கடவுள்லேருந்து ஒரு நோய் நொடி கூட இல்லை. எந்த நாளும் காலையில் எழும்பி தன்னுடைய வேலைகளை செய்து முத்தங்கள் கூட்டி அப்படி வீடையெல்லாம் சுத்தமாக வச்சு எல்லாம் ஐயாவுக்கு கேக் கட் பண்ணுவோம். நாங்கள் யாருக்கு பிறந்தாலும் கேக் கட் பண்ணி அவங்களுக்கு குடுப்போல் எடுத்து சந்தோஷப்படுத்துறது தானே. அப்போ நாங்கள் ஐயா கேக் கட் பண்ணுவோம். அவர் இல்லை பிரச்சனை இல்லைன்னா இல்லை
கேக் வாங்கி கட் பண்ணுவோம் அப்படின்ட்டு உடனே அவரை கூட்டிக்கணும் ஐயா என்ன உங்களுக்கு உறுப்பு வேணும் அப்படின்னா அவர் கூடுதலாக வேட்டி வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் இருப்பார். அப்போ சரி எனக்கு வேட்டி அவருடைய வெள்ளை ஷர்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஐயா நான் யாழ்ப்பாணம் போயிடுவேன், போயிட்டு 30ஆம் தேதி கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையிலேயும் கால் பண்ணி எங்கள் சமையலுக்குரிய ஒழுங்கெல்லாம் செய்திருக்கிறேன். போயிட்டு கேக்கையும் வாங்கி அவங்க கட் பண்ணி சந்தோஷப்படுது. ஏன்னா அவங்களோட பிள்ளைகள் கொஞ்சம் தூரங்களில் இருக்குன்னா அவன் வீடியோ மூலமாக பார்க்கணும். அப்போ நாங்கள் போயிட்டு வர போகிறோம். இன்றைய தினம் வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக இருக்கு. இப்போ நாங்களாம் வந்து அந்த ஐயா பற்றி ஒரு சில வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு நான் சொல்லும்போது இப்படியே பார்த்தா நீங்கள் வீடியோவில் பாருங்க அந்த வயசுக்கும் அந்த ஐயாவுக்கும் சம்பந்தம் நல்ல உயரமான நல்ல பர்சனாலிட்டியான ஐயா. இப்போ நாங்களே வந்து இதுல எல்லாம் சொன்ன இன்ட்ரெஸ்டா இருக்காது. முன்னுக்கு போட்டுருவோம் இந்த செடியில் ஐயாவை பார்த்துருவேன். பரவாயில்ல, ஓகே வாங்கோ, அடுத்தது என்னன்னு போயிட்டு பார்க்கலாம். உட்காந்து பாத்தி சாப்பாடு தச்சு சாப்பாடு அங்க பார்த்து கொண்டு நிற்கிறார். ஆனா அவருக்கு இந்த போக்கர் எல்லாம் பிடிச்சிருக்கு தெரியுமா? போக்கர் இப்படியே பெண்ணுக்கு தள்ளி தள்ளி கொண்டே போகும். தம்பிக்கிட்டே உங்களுக்கு முன்னாடி ஒரு சரியான ஒரு என்ன போவான். சரி பாய் 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 பாய். தாத்தாக்கு கேக் கட் பண்ணிட்டு வரோம். பாய் எங்களை வழி அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடுறதான ஐயா வீட்டுக்கு வந்துட்டோம். மாங்குளத்தில் இருக்கிறதான வடகாடுன்னு கிராமத்தில் தான் அவங்களுடைய வீடு இருக்குது. இப்போ வந்த உடனே சாரு ஆச்சரியப்பட்டா. என்னென்றால் இப்போ மழை காலம் வீடுகளிலேயே புல்லுகள் எல்லாம் ரோட்டு வழியிலையும் வீட்டிலையும் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா அப்படியே மண் நிறம் சிவப்பு நிறம் தான் தெரியுது. அப்போ கேட்டுனாங்கள் என்ன 3 வயதானாக்கள் தான் இருக்கினா வேலை யார் செய்கிறதுன்னு நான் சொன்னேன்னு அவன் 3 பேர் தான் செய்வினோம். சும்மா வீட்டில் இருக்கிறதில்ல, துடியாட்டமாக உடுப்பட்டு வேலையில் செய்வினோம். இப்போ நாங்கள் வரும்போதும் கார் கொண்டு வந்து விடையக்கில் ஐயா வேலை தான் செய்யணுன்றவர். இப்போ நாங்கள் வர போகிற முடியாது அப்பன்னு போயிட்டா நான் நினைக்கிறேன் உடுப்பல் மாற்றி வர நினைக்கிறேன். சமையல் செய்கிறாராம் தான் சேர்ந்து செய்யணும், சேர்ந்து செய்கிறார். டாசரில் சோறு போட்டுக்கொண்டு பார்த்தா பெரிய ஒரு அகப்பியோட நிற்கிறார். என்னண்டுக்க சோறு காய்ச்சிருந்தான் தான். இப்போ இந்த வேலையில பாருங்க சும்மா நிற்கிறது. இந்த வேலையெல்லாம் எப்படி கட்டி அடைச்சிருக்குங்க. வரைஞ்சி இந்த மரமட்டை வரைகிறது மாத்திரம் இல்லை, கீழே பாருங்க நிலங்கள் எப்படி இருக்கு. அவங்களோட வீட்டு முத்தம் கூட சுத்தமா இருக்குன்னு புல்லுகள் இல்லாம கூட இல்லாம. அடுத்தது டபுள் கேட்டு போட்டிருக்கு. இந்த கேட்டை காண்பிக்குவாங்க பாருங்க. இதுதான் கேட் மரமட்டையால இதுதான் கேட். அதுவும் இந்த தடிக்கு எப்படி வட்டி மினக்கட்டு இது வேறேன்னு இதெல்லாம் விருப்பத்தோட செய்தாதான் வரும். எனக்கு என்ன இதுக்குள்ள உள்ளட்டோன்னு அப்படியே நல்ல ஒரு நேச்சுரலியா நல்ல இடத்துல அந்த நம்ம தான் சொல்லுவாங்களே இப்போ ஓல்ட் இஸ் கோல்டு அண்டு அவங்க வந்தோன்னா தெரியுது. அவ்வளோ ஒரு அழகா இருக்கு இயற்கையில். அதான் என்னென்னு சொன்னால் அந்த ஐயாண்ட ஆரோக்கியத்துக்கு காரணம் என்னென்ன ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாராம். ஒரே சுத்த வர வளவுகளை நீட் பண்ணிட்டு இருக்கலாம். கண்டிப்பா எங்களுடைய காட்டப்புறம் பாருங்க அவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு இருக்கலாண்டு. புத்தர் அப்படி எதுவுமே இல்லாம நல்ல நீட்டா இருக்கு ஒவ்வொரு வேலை திட்டம். சரி அப்ப பாவமா வாங்கோ. இதெல்லாம் சொல்லி போட்டு தான் இந்த கதாநாயகனை நாங்க உங்களுக்கு காண்பிக்க போறோம். லொக் அப்படி போட்டிருக்கேன். லொக் எல்லாம் போட்டு வேலை திட்டம் பக்காவா இருக்கு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த நம்ம பிறந்தநாள் எப்படி பிறந்தநாள் சொல்றது எங்களுக்கு பெரிய ஒரு சிறப்பு. இந்த நாள் தெரியுமா? சந்தோஷம். நீங்க என்னுடைய பிறந்தநாளை நீங்க வந்து இவ்வளவு தூரத்துல வந்து கொண்டாடுறத நான் பெருமைப்படுறேன். நீங்க பெருமைப்படுறீங்க, எங்களுக்கு ஒரு சிறப்பான பிள்ளைகள் தூரம் இருந்தாலும் பேர் சொன்னாரு இல்ல இங்க நான் தான் கொண்டாடுவேன்னு நின்றார் அன்றைக்கு. கண்டிப்பா சந்தோஷம் தான். என்னன்னு சொன்னா இப்படி இளமர காயா இப்படி ஒரு கிராமத்துல இப்படி ஒரு ஐயா இந்த 92 வயசுலயும் இவ்வளவு வேலை திட்டங்கள்லாம் எனக்கு வந்து இப்படி இங்கே வந்து உள்ளட்டோன்னே
பார்த்தோன்னே இந்த அப்படி பிடிச்சிருந்தது தனியாக வச்சிருக்கணும் எனக்கு சுத்தமாக அதுதானோ மன சுத்தம் சுகம் தருமாண்டு இன்றைக்கு உங்களோட சுக வாழ்வுக்கு காரணம் உங்களோட சுத்தம் என்ன சரி பிறந்த வாழ்த்துக்கு மறுபடியும் இருக்குங்க வாங்க அம்மா தான் இருக்கிறாங்க 3 பேர் இங்கே இருக்கீங்கன்னா நாங்கள் 3 பேரையும் போட்டீங்கன்னா சொல்லுவார் வேலை திட்டம் செய்யறேன் இவ்வளவு நீட்டா இருக்கணும் இதுக்கெல்லாம் மேல காரணம் நீங்க உண்மையே சொல்லணும் அடுத்த என்ன முறை இருக்கு அப்ப நீங்க ஒண்ணும் செய்யறீங்களே கிணத்தடியிலையும் போயிட்டு பாத்துருந்தேன் அப்பா என்ன சொல்லும் அங்க பாப்போம் அவ்வளவு இதா இருக்குது நாங்க முதலாவது சாரு வந்தோம் என்னன்னா இந்த மரத்தை குறிச்சு தான் பெரிய ஆச்சரியம் இந்த மரத்தை பாருங்க காரணம் என்னன்னா உங்க மாதிரி ஒரு நல்ல உள்ளங்க இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்க வேண்டியிருக்கு அப்படியே இல்லைன்னா எப்படி சந்தோஷம் வரும் அப்ப 92 வயசு இன்னைக்கு இன்னும் உங்களுக்கு என்ன சொல்றது சந்தோஷத்துல இன்னும் நிறைய காலம் இருக்கா பாருங்க இந்த மரத்தை இருக்க பாப்போம் இது என்ன மரம் கஜு மரம் பாருங்க எப்படி சடைச்சிருக்கு இந்த மரம் கஜு மரத்தை பார்த்துருப்பீங்க போல சடைச்சிருக்குது இது சடைக்கிறதுக்கு ஒரு நுட்பம் ஒன்று இருக்குது இந்த பாருங்க நிலங்கள் எப்படி இருக்குன்னு சரி வாங்க ஐயா முதற்கட்ட கப்பாது என்ன வந்தோடனே இதுதான் இந்த மரம் இருக்கும்போது ஒரு சின்ன மரமா இருந்தது சின்ன இதுல அந்த அங்க இருந்து இந்த மரம் அடித்தூர பார்க்க முடியாது காரணம் என்னன்னா உண்ணி பத்தையும் தொட்டாவாடியும் நான் என்ன செஞ்சேன்னா விதை விழுறதுக்கு முந்தைய பிடுங்கும்போது முதல்ல பிடுங்கிறது அதுல அரைவாசி முளைக்கும் அந்த அரைவாசி அழிக்கிறது இதுக்குள்ள வரையிலாது அப்படி இந்த நிலம் இப்படியா இருக்கு சுத்தி பார்த்தா தெரியும் அதை விட இந்த வெயில் காலங்கள்ல இந்த இடத்துல இருக்க ஒரு மழை உட்கார்ந்து நான் இப்ப என்ன சொன்னேன் ஈரம் அடுத்தது பாருங்க அடிச்சு போட்டு வச்சிருக்கேன் மரங்கள் எல்லாம் இந்த கொப்புகள் விரைகளை இப்படி சப்போர்ட் இது ஒரு சப்போர்ட் கீழே தரையில இறங்கி இருக்கு இது நட்டு சப்போர்ட் இருக்கு கீழே இறங்காமல் அப்படியே இங்க மட்டும் சுத்த வேற எப்படி கொடுத்துருக்கு ஒரு 100 பேர் படுக்கக்கூடிய வசதி 100 பேர் தங்கி சாப்பிடக்கூடிய வசதியா செய்யுங்க மற்றது தலையில தட்டக்கூடியதெல்லாம் வெட்டிடுறது வெட்டி இருக்கிறீங்க ஓ இங்க பாத்தீங்களா இந்த கிளையெல்லாம் அப்படி கரைச்சிருக்கிறாரு அப்போ இதுக்கு சப்போர்ட் கொடுத்து இதை பெரிய சடைத்த மரமாக ஆக்கியாச்சு இதில் இப்போ சும்மா வெயில் காலமெல்லாம் வந்து இதில் இருக்க அவ்வளோ ஒரு குளிர்மையாக அதோட சுற்றி அந்த வாழை மரங்களை பாருங்க எல்லாம் ஃபுல் செருக்கி இருக்கு அப்படியே கீழே எல்லாம் எப்படி சுத்தமாக இருக்குன்னு பாருங்க அதான் நான் பார்க்கறேன் எவ்வளவு நீட்டா அந்த நேரம் எல்லாம் வெட்டி மெட்டல் வருவோம் ஒரு மரம் இருக்கிற இடம் மாதிரியே தெரியல மூணு வேலை திட்டங்களே பாக்குறோம் சிறப்பே மரங்கள் இயற்கை நல்ல ஒரு அழகா இருக்கும் இந்த இடத்துல இலைகள் விழக்கூடாதுங்கிறதுக்காக மட்டை வரிஞ்சு போற பாதைப்பாங்க வாழை தேசி தென்னை மரம் தென்னை காணி நிலம் வேண்டும் வராது போய் பாருங்க தென்னை மட்டையை சுத்தி இங்க பாருங்க இப்படி கட்டி இருக்கிறாரு இப்படி ஒரு ரவுண்ட் வாங்க எனக்கு பிடிச்சதே இந்த நிலம் தான் நிலம் கிணத்துல ஒரு புல்லு பூண்டு இல்லை அப்படியே சுத்தி அப்படியே அந்த பக்கம் வரலாம் அங்கால வெளியில போகலாம் வெளியில போறதுக்கும் இல்ல இல்ல குடிக்க வேற இடத்துல இருந்து எடுக்கிறது ஆனா சுத்தமான தண்ணி குளோரின் போட்டுருக்கு நல்ல ஒரு தென்னை கிணத்து பாருங்க நிறைய குளோரின் போட்டிருக்கு இந்த மட்டை வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு இந்த சாரி பழைய சாரியை கட்டி இருக்கு வழியில ஏன்னா தூசிகள் வந்து கிணத்துக்கு ஆனா இந்த வயசானாக்கள் இருக்கிறதே சொல்ல இயலாது 15 வாழை 10 தென்னை 5 கமுகு மொத்தம் 30 வச்சிருக்கேன் மற்றது 85 இது வயத்தங் செடி எண்ணி வச்சுக்கீங்க எல்லாம் எத்தனை காணியில் இருக்குன்னு யாரும் கேட்டாட்டாக்குன்னு சொல்லணுமே மரவள்ளி இது ஒரு நல்ல பூ கத்திரிக்கால வெட்டி குடை மாதிரி இருந்தது அப்படியா வீட்டுக்கு பின்பகுதி எப்படி இருக்குன்னு
திருப்பி திருப்பி ஆச்சரியம் ஐயா. ஏன் சொல்லுங்க, அவன் வயசானவர்கள் இருக்கிற ஒரு காணி மாதிரியே இல்லை இது. இல்ல தெரிய பாருங்க, ஒரு மரந்தடி இருக்கிற இடத்துல வந்து இங்க பார்த்தாலும் விழுந்திருக்கும் பல தெரியல. ஆனா இந்த நிலங்களை பாருங்க இப்படி இருக்கு. அது என்ன காரணம்? ஒரு காரணம் இப்படி இந்த வந்துருச்சு இல்லையா, காலையில என்ன செய்வோம், மம்பட்டி எடுத்துட்டு வந்தோடனே இதை வெட்டி விட்டுருவேன். நீ அடுத்த முறை வராது, டெய்லி கூட்டுவீங்க காலையில சொல்லிட்டு. இது இப்ப கூட்டி 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆகும். இன்னைக்கு கூட்டல, இது பின்னுக்கு வாதுங்க. தென்னை, வாழை, மரவள்ளி, அங்கே பைத்த எல்லாம் நட்டுவே. இந்த வீட்டில் வயசானவர்கள் இருக்கிற மாதிரியே தெரியல. என்றால் அவ்வளோ வளவுலேருந்து வாய்க்கால் வரை கிணத்தடியிலிருந்து எல்லாம் சுத்தமாக இருக்குது. அவர் என்ன சொல்லிக்காண்டா, கொஞ்சம் வளர முன்னுக்கு காலையில் எழுப்பினோட முதல் வேலை வளர்ந்ததெல்லாம் வெட்டி வெட்டி என்றார். இப்போ இவைக்கு அப்படி, அதாவது இப்படி மேற்கட்டு கஷ்டப்படுற தேவை இல்லை. என்றாலும் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். அதை விட மரவள்ளி கண்டு தென்னை, இந்த தென்னையெல்லாம் மலரைகளை ஐயா ஒரு இளநீ குடிக்க மாட்டார், எனக்கு தெரியும். அது வேற ஒரு ஆக்கள் சின்ன பிள்ளைகள் பயன்படும், அவைக்கு பயன்படும். என்றாலும் பாருங்க, தென்னை, வாழை, கமுகு, இந்த பப்பா கண்டிலேருந்து பின்பக்கம், அதாவது ஃப்ரீயா இருக்கு காணி என்றதுக்காண்டி அதுல வச்சிருக்கணும். இப்போ சில வீட்டை விட எல்லாம் பத்தையா தான் இருக்கு. ஆனால் பத்தையா விடாமல் ஐயா மற்றது என்ன முறை ஐயா பாம்பு வரும் சில நேரங்கள்ல, அதனால இவ்வளவு சுத்தமாக வச்சுக்க. அதுதான் வந்தோன்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விடயம். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த 91 வயசு முடிஞ்சு 92வது வயசுக்கு ஐயா காலடி எடுத்து வச்சிருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறோம். இதுதான் காரணம். என்றால் ஒரு நேரமும் சும்மா இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, வெளியில நல்ல உள்ளங்கள் சில பேர் வந்து என்னை பார்த்துட்டு போறாங்க. சில பேர் பார்த்து எனக்குரிய சில உதவிகளை செஞ்சுட்டு போறதுனால எனக்கு ஒரு உற்சாகம். இப்ப நான் நினைக்கல, பிள்ளைகள்லாம் கொழும்பும் அங்கே இங்கேயும் தூரத்தில் இருக்காங்க. 400 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் கண்டிப்பாக தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்பொழுது கூடுதலாக நீங்கள் பிறந்தநாளை கொண்டாடணும். காரணம் என்னன்னு கேட்டால், நான் ஒரு கடமையை செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் உளமாற என் பிள்ளைகளுக்கு டெலிஃபோன் எடுத்து சொல்கிறாரு. பிள்ளைய விட தகப்பனாக இருந்து என்னை கவனிச்சார் சின்ன ஒரு 10 வருஷத்துக்கு முந்தியிலேருந்து. அதனால நான் அதை செஞ்சே தீர்வேன்னு சொல்லி ஃபோன்லேயும் சொன்னார். அதுக்கு அப்போ எனக்கு இன்னும் உற்சாகம் வந்துருச்சு. ஆஹா, ஒரு பெரிய மரத்தையே கொண்டு வந்து நட்டுறலாமே. ஊக்கம், அதாவது தம்பி சும்மா வராது, பக்க துணை இருந்தா செயல்படுத்திட்டு. அடுத்தது ஐயாவோட யாராச்சும் குழங்கினா அவரை விட்டுட்டு போறதோ இல்லாட்டி அவரை குறை சொல்லவோ மாட்டாங்க. அப்படி ஐயான்னு சொல்றதை தவிர சில பேர் சந்திரன்னு கூப்பிடுறாங்க. அது ஐயா தவிர எல்லாருமே அப்படிதான் நடக்கும். குழங்கினா அப்படிதான். நம்ம அதனாலதான் நான் இந்த முறை அவங்க ஐயா இந்த பிள்ளைகள் இந்த முறை இல்ல, ஒவ்வொரு முறையும் வரும்போது என்னை காணாமல் எனக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இவரு போனது இல்லை. இந்த முறை தான் நாங்க வீடியோ பதிவு பண்றோம். கண்டிப்பா காலடி வச்சு இப்ப கூட நீங்க பாருங்க, இவ்வளவு கம்பீரமா இவ்வளவு தோற்றமா. நாங்க உங்களுக்கு வயசு சொல்லத்தான் தெரியுது, கஷ்டம் 90 சொல்லி பாருங்க இவ்வளவு ஸ்டெடி. என்னன்னு கேட்டா, மன தைரியம் ஒண்ணு, அளவோடு சாப்பாட்டுல இருந்து விரும்பி சாப்பிடுங்க. மச்ச வகையோ மரக்கறி வகையோ கூட சாப்பிடுவீங்க நீங்க? கூடுதலா மாட்டுச்சது இது சாப்பிடுறது குறைவு. மரக்கறி இப்ப பல்லெல்லாம் போயிடுச்சு, அதனால மரக்கறி வகை கூட எடுத்து மரக்கறி கூட. அப்படியா? குடிங்கிறதும் ஒரு அளவா, ஒரு அளவான குடி. அந்த மரக்கறி வகையோட ஐயா சொன்னா எதையும் தான் அதிகமா எடுக்கிறது இல்ல, அளவோட உண்டு. சரி, ருசியா இருக்க, இதை சாப்பிட்டு படுத்தோம்னா நல்லா இருக்குமே நினைக்கிறது. அப்ப ராத்திரிக்கு என்னமா அது கூட வருத்தம் வந்தா ஆஸ்பத்திரிக்கு போவோம். அது இருக்க பக்கத்துல உதவி இல்ல, அளவோடு சாப்பிடுவோம். ஆனால் விடிய காலம் சாப்பிடுவோம். ஐயா இதே பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கு. நைட்டு இரவு சாப்பாடு இருக்குல்ல, அது டைமுக்கு கிடைக்கும். அந்த கிடைச்சோன்னா சாப்பிடும். அதுக்கு பிறகு நீங்கள் எந்த ஸ்பெஷலா குழந்தை கொடுத்தாலும் அது தொடவே மாட்டாங்க. அப்ப நானும் 92 வயசான இருப்பேன். 92 இல்ல கூட இல்ல இல்ல. எனக்கு வெட்டியெல்லாம்
எல்லாம் செஞ்சாச்சு கொரோனாவில் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்தாங்க. கொரோனா அப்போ போயிட்டு வந்தார் பொடிதான் வரும்னு சொல்லி எல்லாம் ஒழுங்கு பண்ணி பக்கத்துல தான் தர்மபுரம் அங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சரி ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் வடமாகாண சுகாதார பெரியவர் டாக்டர் சக்திமூர்த்தி அவரு வந்து பார்த்துட்டு சொன்னாரு, நீங்க உங்களுக்கு சாவு கிடையாது. காரணம் என்னன்னா இங்க சேவை செஞ்ச அத்தனை நர்ஸ்மாரும் எனக்கு ரிப்போர்ட் தந்திருக்காங்க. எல்லாமே ஏற்றுக்கொண்டு நீங்க சம்மதமா அவங்களுக்கு ஒத்துழைப்பு செஞ்சிருக்கீங்க. ஐயோ ஊசிய போடாதுன்னு சொல்லலையாம், ஐயோ மருந்து வேணாம்னு நீங்க சொல்லலையாம், வந்திருக்கீங்களாம். ரெண்டாவது எந்த மதக்காரங்க வந்தாலும் ஒருத்தர் வந்து இந்த மதக்காரங்க வந்து ஊசி வச்சாலும் ஏற்றுக்கொள்றீங்க. அப்படி எல்லாம் அதனால எம்மதமும் சம்மதமும் உங்களுக்கு சாவு இல்லைன்னாரு. டிக்கெட் எடுத்து வரும்போது சொன்னார். அந்த உண்மையா என்ன சொல்ல எனக்கு அந்த ஒரு இந்திய நாள் வந்து ஒரு மனதார நல்ல ஒரு அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம். பாக்குறவங்களுக்கும் ஒரு புதுசா இருக்க முடியும். 90 வயசை தாண்டியும் இப்ப ஒரு ஆள் ஆக்டிவா இருக்கிறாரு. அதாவது இப்ப 90 வயசு என்ன செய்வாங்க போய் அது மட்டும் இல்ல, நான் எனக்கு ஒரு தைரியம் என்னன்னு கேட்டா, ஹிட்லர் சொன்னான். ஹிட்லர் வந்து உலகத்தை எல்லாரும் சொல்றாங்க அவர் பயங்கரவாதி போராளி. அவன் போராளியா இருந்தாலும் தைரியசாலி. என்ன தைரியசாலி? முடியாது என்ற வார்த்தை இருக்கக்கூடாது, முடியும் என்று செய். பயன்படுத்தி இந்த பாருங்க, இங்க ஒரு மரம் வெட்டி இருக்கு பாத்தீங்களா? என்ன மரம்? இது பெருசா வந்து சில இதுகள்ல இந்த என்ன புல்லுருவின்னு சொல்லி குருவித்தை வந்து அப்ப மணவருக்கு மங்கை கழிச்சு மணவர் அதை வெட்டி விடணும். இதுல ஏறி வெட்டி மட்டும் போட்டு புல் வேலை இந்த பாருங்க, இதுல ஏறி அதெல்லாம் வெட்டுறது. அப்ப அதனாலதான் நாங்கள் இப்ப காண்பிச்சிருக்கிறோம் இந்த ஐயாவை. ஐயா சொன்ன மாதிரி ஐயா நான் இந்த பக்கம் வரைக்கல ஐயா வந்து சந்திச்சுட்டு ஒவ்வொரு பயணமும் சந்திச்சுக்கிட்டு தான் போறது. அப்ப இந்த முறை நான் சொன்ன மாதிரி ஐயா 92 வயசு என்ன உடனே ஐசி இருக்கு, அப்ப கொண்டு வாங்க கொண்டு ஐசி டப்பண்டு தந்தேன். நான் போட்டோ எடுத்துட்டு சாரு கொண்டே காட்டினேன். பாருங்க, மூத்த மகனுக்கு 64 வயசு. 64 வயசு 59 வயசு. உங்களோட அப்பா அந்த வயசு அப்பாவும் இல்ல. 59 டிசம்பர் 4ஆம் தேதி பிறந்தான். அப்பா கூட 62, அப்பாவோட கூட 1939 பிறந்தா. 33 ஐசி காட்டினேன். வரப்ப நான் அவர் சொன்னாலே நான் நம்ம இருந்தாலும் போட்டோ எடுத்து உங்களுக்கு காட்டுவோம். ஐசி போட்டோ அதான் நானும் உங்களுக்கு இனிமையாவே சொன்னேன்னா கண்டிப்பா போயிட்டு அதை சந்திச்சு எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா 2 பேரும் மாறீங்கன்னு எனக்கு இல்லைங்கிற சந்தோஷம். இவர் தான் உங்களை சந்திச்சுட்டு போறாரு, நானும் வந்து சந்திக்கணும். அதனாலதான் இந்த முறை நாங்கள் ஐயாவையும் ஒரு வழி காட்டணும். அங்க வீட்டுக்கு வரணும், உங்களை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உங்களை மாதிரி ஐயா இருக்கணும் கண்டிப்பா. எங்களுக்கு வீட்டுல எவ்வளவு ஒரு இதா இருக்கு. அடுத்தது ஐயா, அதாவது நம்ம முதல் சொன்ன மாதிரி துடியாட்டமாக இருக்கிற இந்த 90 வயசை தாண்டியும் துடியாட்டமாக இருக்கிற என்ற ஒரு ஆச்சரியம் தான் அது. அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாத்திலையும் அளவோடு இருக்கிறார். சரி, இதே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இயற்கையோட அதான் அந்த அவருடைய சுகபலத்துக்கு இருக்கிறபடியால் சுத்தம் நேரத்துக்கு நேரம் டைம். மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, 8 மணிக்கு வந்துடுறாங்க நில்லுங்கன்னு சொன்னா 8 மணிக்கு வருவான்னு நிற்பேன். 8:10 ஆயிட்டு நான் போயிடுவேன். அவங்க வந்து நேரம்னா நேரம் சிறப்பு. அதான் இன்னைக்கு அப்படி எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில கடைப்பிடிச்சு வந்தனால தான் இந்த நாளை வந்து இப்படி காணக்கூடிய இந்த 92 வயசுலயும் வந்து இப்படி ஒரு கம்பீரமான. அடுத்தது இப்ப ஐயா நாங்கள் இந்த கிணத்தடி மற்றும் இந்த பின்பகுதி வேலை தோட்டங்கள் எல்லாம் காண்பிக்கிறோம். எப்படி இந்த துப்புரவா இருக்குன்னு காண்பிக்கிறோம் என்றால் அவர் அந்த குடியாட்டமா வேலை செய்யறது. அதை விட இப்படி வேலை செய்தால்தான் நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகரிக்கும். இப்போ என்னென்றால் இப்படி பாருங்கள், மண்ணுகள் புல்லுகள் தரைகளுக்குள்ள உருண்டு பிறர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடி சின்ன சின்ன நோய்கள் எல்லாம் பெறாது. அது உடம்புலேயே ஆட்டோமேட்டிக்காக எதிர்ப்பு சக்தி இருக்கும்.
அதனால தான் பாருங்க ஐயா இவ்வளவு காலம் இப்படி இருக்கிறார் என்றால் அவர் இவ்வளவு காலமாக சும்மா இருக்கிறது இல்லை. வேண்டால் சும்மா இருந்தால் பிழைச்சிடும். பிறகு திருப்பி அடுத்து ஒரு புல்ல எடுத்து செருக்கோவில் தடி விட்டோம்னா பஞ்சு பிடிக்கும். சும்மா இருந்தால் சோறு கிடைக்காது தம்பி. சரி, அடுத்தது சந்தோஷம். நாங்கள் ஐயா மீட் பண்ணது. இனி நாங்கள் மதிய சாப்பாடு நடக்குது. சமையல் முடிஞ்சோடனே சாப்பாட்டையும் பார்த்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆக்கள் கொஞ்சம் எவ்வளவு ஒரு அழகா இருக்கிற ஒரு கிரீமும் பாவிக்கிறது கிரீம் பாவிக்கிறாள் இருக்கு. பவுடர் போடுறதும் இல்லை. அதான் சரியா. ரைட், சாப்பாட்டை பார்ப்போம். இப்போ நாங்கள் என்னென்றால் சமையல் முடிஞ்சது. சமைச்ச சாப்பாட்டை உங்களுக்கு காண்பிக்கணும் என்னென்ன சமைச்சதுண்டு. இப்போ ஐயாண்ட பிறந்தநாள் முன்னிட்டு நல்ல வாசம் அடிக்குது. இருக்கு கடப்புறம் மாஜரின் எல்லாம் போட்டு நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ரைஸ் மாஜரின் கடைசியில் போட்டிருக்கணும். அந்த போட்டு மரக்கறி எல்லாம் போட்டிருக்கேன்னு ரைஸ். ரைட், அப்புறம் வந்து சிக்கன். அடுத்தது சிக்கன் கறி. அடுத்தது பருப்பு. மற்றது சம்பல், பீவங்காய் சம்பல் சோஸ் போட்டு. பிறந்தநாள் முன்னிட்டு சமைச்ச சாப்பாடு இவ்வளவுதான். இப்போ நிற்கிற ஆக்கள் சாப்பிட்டு அடுத்தது வெற ஆக்களும். அதாவது நிறைய பேருக்கு ஐயா சொல்ல ஏழக்கூடிய கொஞ்சம் பேர் விரைவினம். அப்போ மதியத்தோட இந்த சாப்பாடு முடிஞ்சிடும். நைட்டு அவங்க சொல்லியிருக்காங்க கேக்கு மிக்சர் அப்படி பின்னரும் டீயோட அப்படி குடும்பம்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளவுதான் சமைச்சதான சாப்பாடு வாங்கி ஆக்கள் சாப்பிடுறது. ஓகே, இப்போ நாங்கள் சாப்பாடெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டுது. கதாநாயகன் நல்ல வெள்ளை டிஷர்ட்டோட சிரிப்போட பாத்தீங்களா. கதாநாயகன் சார் சொன்ன மாதிரி பாருங்க சேவலாம் எடுத்துட்டு. இப்ப நாங்க கதை கேட்கல சாடியெல்லாம் இருந்தது போயிட்டு வலிச்சு முழுகி புது உடுப்பெல்லாம் போட்டு வந்துட்டு சாப்பாடும் ரெடி ஆயிட்டது. நாங்க சாப்பிட போறோம். சாப்பிட போறோம். சந்தோஷமா எல்லாருக்கும் சந்தோஷம். வணக்கம். என்னுடைய வாழ்த்துக்கள். என் வயசுக்கு மேல எல்லாரும் வாழணும். சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இந்த லைன்ல பாருங்க அவர் அண்ணா சாப்பிட்டு முடியுது. அவருக்கு சாப்பாடு போடுங்க. நன்னாங்கட்ட சாப்பாடு போட்டு கொடுங்க. நாகனுக்கு சாப்பாடு போடுங்கம்மா. நாகனுக்கு இதுதான் பேர் மனோகர் ஐயா. இவரோட கூட நீங்களும் பயணிக்க நாடி உங்களுக்கும் மித்திர வயசு பிறந்தாலாம் கொண்டாட வேண்டிதான் பெறும். ஏன்னா இந்த அவற்றை நடைமுறையில நீங்களும் வந்து கையாளுவீங்களோ. கண்டிப்பா 30 மாசிகளும் கொண்டு ஐயா சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமா? ஐயா அப்படி சொல்றாங்க. இல்ல வண்டிக்காய் பால் கறி முருங்கங்கறி எல்லாம் அப்படி வைப்பீங்க. சமைக்க சாப்பிட ஆசையா இருக்கு. கணக்கா சாப்பிட ஒன்று சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்குது. அந்த சோறே வெறுஞ்சோரே சாப்பிடலாம். வெறுஞ்சோரே சாப்பிடலாம். அப்படி சாப்பிடக்கூடாது. நான் என்ன சாரி இந்த கரண்ட் எல்லாம் போட்டு டேஸ்டா இருக்கு. அடி சொல்றேன். சந்தோஷமா இருக்கு நம்ம ஐயாவோட இருந்து சாப்பிடுறது. திங்கட்கிழமை வந்து நான் பண்ணி ஆனா இன்னைக்கு வந்திருக்கு திங்கள். பழமொழி இருக்கு, திங்கட்கிழமை திரும்பாத நாட்கள். அதாவது திரும்பாம இருந்த நண்பர்கள்லாம் வருவாங்களாம். புது தகவலா இருக்கு பாத்தீங்க. திங்கட்கிழமை திரும்பாத நண்பர்கள்லாம் இருக்கணுமோ. ஆனா ஐயா இப்ப உங்களோட நண்பர்கள் எல்லாம் இருக்கணுமா? கலாராட்சி உங்களுக்கு தெரிஞ்சு எல்லா பேரும் இருக்காங்க. எல்லாருமா? என்ன உங்களுக்கே 92 வயசு இருக்கணுமா? என்ன சொல்லுங்க பாத்தீங்க ஐயா அடிச்சு விட்டாரு. மாறி கேட்டேன் நான் என்ன உங்களோட பள்ளிக்கூடத்துல படித்தாங்க இருக்கணும். இல்ல தொடர்பு எல்லாம் இல்லை. என்ன இல்ல ஆக்களே இல்ல. அவங்க 70 68 போயிட்டாங்க.
என் வயசுக்கு நான் ஒரு இடத்துல இருக்கேன் எங்கள் குடும்பத்தில். அதுதான் கேட்டவர். அதுதான் நானும் ஜோக்கா அதான் நண்பர்கள் நீங்க இருக்கிறீங்கன்ற அந்தியப்பா இருக்கிறேன். ஐயா கறி போடுவோமே. கறி போடுவோம். நடக்க மாதிரி கொடுத்து விடுவாங்க. இந்த சாப்பிடும்போது இப்போ அது எனக்கு ஒரு நினைவு வருது என்னன்னு கேட்டால், அந்த திருக்குறளில் ஒரு எழுதி வச்சிருக்காங்க. வள்ளுவர் சாப்பிடும்போது வாசிக்கு சம்சாரத்தை சொல்லுவாங்களாம், ஒரு கிளாஸில் தண்ணியும் ஒரு ஊசியும் வச்சிடமான்னு. நெடியில் வச்சுக்கிட்டே வருவதான் சாப்பிட்ற அன்னைக்கெல்லாம் மனுஷன் என்னன்னு கேட்கறது இல்லை. நாள் சென்ற ஒரு 70-80 வருஷம் சேர்ந்துதான் அவர் தான் கேட்டாங்க, நீ இந்த தண்ணி உண்டாந்து ஊசி வைக்கிறியே என்னன்னு கூட கேட்குறீங்க, ஏன் வைக்கிறீங்க? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு வைக்க சொல்றீங்க. அது அதே பாருங்க. இல்லை இன்னைக்கு சொல்றேன் உண்மை என்னன்னா, இந்த கீழே விழுகிற சோறை இந்த ஊசியார குச்சி அது மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தண்ணியில கழுவிட்டு போட்டுக்கிடுவாங்க, போட்டு சாப்பிடுறது. இந்த மாதிரி இவ்வளவு நேரம் சாப்பிட்டீங்க, ஒரு சோறு விழல. எனக்கிட்ட ஒரு சோறு விழுந்துச்சு. எனக்கும் விழுந்துச்சு. சாப்பிடல அழகா சாப்பிடணும் கூடாது. ஏன்னா இதெல்லாம் கடவுள் கூப்பிடுற மதம். இவ்வளோதான் போட்டு சாப்பிட்டோம். ஐயா இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவேன். இன்றைக்கு பாப்பினேன் நான் என்ன எல்லாரும் சந்தோஷப்படுவேன். காலையிலேயே சொல்லிட்டேன் முழு பேருக்கும். அவங்க எழுத்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லையில சொன்னேன், நீ பிறந்த நாள் நீங்க ஒருத்தர் கொண்டாடலடா, இப்படி கொண்டாடுறதுக்கு நீ வந்திருக்காங்க. அது 2 நாளைக்கு முந்தைய உழுப்பு வந்துருச்சு, 7,000-8,000 ரூபா உழுப்பு. நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ இந்த மக்கள் வேற இருக்குது வந்து சாப்பிடுவினோம். சில பேர் வேலைகளுக்கு போயிட்டோம் சொன்னாக்கள், வேலைகளுக்கு போயிட்டோம். ஒரு சிலர் வருவினோம் வந்து அவங்கள சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சா கேக் கட் பண்ணிக்க அடுத்தது பார்க்கலாம். சந்தோஷம். வயசு போகும்போது வடிவா வருவீங்க. நீங்க வடிவா தானே வரணும், நீங்க எல்லாம் இருக்கும்போது வடிவு தானே எல்லாம் சேர்ந்தான். நாங்க தான் வயசு போகும்போது கொஞ்சம் வடிவு இல்லாம போனோம்னா நீங்க வடிவா வருவீங்க. சரி, ஓகே, நாங்க பார்க்கலாம். அடுத்த கேக் கட் பண்றோம். 29 பின்ன நீங்க 9 வாங்க. உங்களுக்கு தெரியாம 29 நடிச்சு வச்சுக்கோம். சொல்றேன் கொமனா எத்தனை இருக்கு? ஐயாக்கு எத்தனை வயசு? மாத்தி பார்த்தா எல்லாமே ஆக்கிட்டு 29 ஆக்கி 29 ஆக்கி 29 ஆக்கிடுவோம். 20 வயசு குறைஞ்ச மாதிரி தான் இருக்காரு. அரவன் சொன்னேன்ல காலமே 72 வயசு கேட்டேன். அப்ப இதுலதான் நாங்க வயசு எப்படி கொளுத்துவோம் 29 நீங்க 92 பாத்துங்க. 50ங்களா? இப்ப பாருங்க, இப்ப சரியா ஒரு முழுதுல வயசை குறைக்கலாம் கிடக்கும். இப்ப 92 வயசு. வாங்க ஐயா, சாப்பிட்டு முடிஞ்சு ரசம் கடைசியா செய்வது நல்ல சூப்பரா இருந்தது. அதேன்னு கேட்ட ஐயா சொல்றாரு, அது சாப்பிட்டது சமைக்கும். பாருங்க, உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டது சமைக்கிறதுக்காக தான் எங்க நிறைய பேர் அப்படித்தான் வளர்ந்து இருக்கு. ஆனா எங்களுக்கு 5000 ரூபாய் செய்து தர மாட்டேன். இல்ல அடிமண் காய்ச்சல் ரசம் செய்து தருவாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ட அப்புறம் ஒரு சின்ன கொஞ்சம் ரசம் குடிச்சா அது செய்வாடு அடையும். ஐயா இன்னைக்கு சொல்லி தந்தேன், உண்மையில செய்வாடு அடைஞ்சிட்டுது. என்ன கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சாப்பிட்டு முடக்கத்தானம் போகணும். ஐயா ஆண்டி அடுத்தது வந்தோடனே நாங்கள் இந்த மொழியை மாத்தி வச்சாங்க. என்னம்மா 29 ஐயா வந்தவங்க கண்டுபிடிச்சு என்ன மாறி இருக்குன்னு சாது வந்து கடுப்பாயிட்டா. என்ன இப்போ சந்தோஷம். நாங்கள் இந்த கேக் கட் பண்ண போகிறோம். அடுத்தது என்னென்றால் நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லல. அடுத்தது ஐயாண்ட பிள்ளைகள் விரையில் என்றால் குழந்தைக்கு வேணா என்றாலும் சொல்லல. தூர எல்லாம் பிள்ளைகள் தானே. இப்போ நீங்கள் எல்லாம் பிள்ளைகள் தூர இருக்கணும். கண்டி 400 கிலோமீட்டர் அந்த காலம் இருக்கணும். அதோட மற்ற இந்த சொல்ல இல்லை ஐயா பிறந்தா கொண்டாந்து சொல்லாத பையால் கொஞ்சம் சொந்தக்காரர் மட்டும். அடுத்தது என்ன 3 பேர் வேறு வேலைக்கு போன ஆண்கள் கொஞ்சம் பேர் பெண்ணற கையா சாப்பாடு
சாப்பாடுகள் வைக்கிறது இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ கேக் கட் பண்ணி முடிப்போம். வந்தோன்னா அவங்க வாழ்த்து சொல்லட்டும். எங்களை விட இன்னைக்கு எத்தனையோ 1000 பேர் ஐயாவுக்கு வாழ்த்து சொல்ல போனோம் வீடியோ பார்த்துட்டு. அது எத்தனையோ நாட்டுல இருந்து கனடாவா இருக்கலாம், அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ், இன்னும் அப்படி என்ன சொல்ற எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டே போகலாம். வகை வகையான உறவுகள் என்ன சொல்ற மற்ற எளிமையான பிறந்த நாளா இருந்தாலும் வந்து இது ஐயாவால மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளா இருக்கும். பட் அவரே உண்டாக்கி வச்சுதான் நல்ல ஒரு நச்சுரலான இடத்துல இருந்து இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஐயாவுக்கும் பிடிச்சிருக்கு எந்த இடத்துல என்ன பார்க்க எல்லாமே எளிமையா இருந்தாலும் ஆனா அவ்வளவு வந்து பெருமதியானது. உண்மைக்குமே நல்ல ஒரு இடத்துல இருந்து நல்ல ஐயா மறக்கவே மாட்டாரு. இந்த சுரே ஐயா இந்த முகத்துல உள்ள அடிக்க போறேன். நவீன் நிக்கா எப்ப அடிக்க முடியாது அண்ணனை தருவாரு. அடிக்க போற ஐயாவுக்கு உனக்கு இப்ப சொல்லிக்கிறாங்க. சரி அடிக்கட்டா பிரச்சனை இல்லையோ. இப்ப அடிக்க கூடாது. நல்ல காந்தி தாம நல்லா இருக்கு. சரி மழை நெருப்படி வந்தாச்சா. ரைட் ஐயா இப்ப கேக் கட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் பேர் என்ன ஐயாண்டு? ராமச்சந்திரன். காளிமுத்து ராமச்சந்திரன். ராமச்சந்திரன். காளிமுத்து ராமச்சந்திரன் நாட்ட பேர் சொல்லுங்க. அப்போ காளிமுத்து அவரை விடுங்க. ராமச்சந்திரன் நாட்ட பேர் சொல்லுங்க. எம்ஜிஆர் பேர் எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னாங்களே. அப்படி அவருடைய பெயர் பாருங்க வச்சிருக்கு. ஆனா கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு எத்தனை வயசு? அவரோட 3 வயசு தான் குறைவு. அப்ப அவரை வச்சுதான் கூட பேர் வச்சுக்காங்க அவ்வளவு இருக்கு. இல்லையா? அப்படி இல்ல. அப்பா கொஞ்சம் நாகரிகமா அந்த காலத்திலேயே நாகரிகமா பேர் வச்சிருக்கேன். கருப்பையா சுப்பையான்னு பேர் வச்சு இது நாகரிகமா இருக்குன்னு ஐயா இந்த கண்காண்ற முறையில இந்த இன்னொரு கொஞ்சம் ஆக்களா இருக்காம். ஆனா காணாத வகையில இன்றைக்கு எத்தனையோ 1000 பேர் அது நிறைய விஷ் பண்ண போயினோம். அதை மட்டும் சந்தோஷமா சந்தோஷம். நாங்கள் ஐயா கேக் கட் பண்ணிடுவோம். அவரே தனியா 2 போஸ்ட் 90 2 91 கடந்தாச்சு. 91 கடந்தாச்சு. 100 காட்டா. இதை கொளுத்துங்க. இதை கொளுத்துங்க. ஓ நீங்க அதை கொளுத்த விடுங்க. கொளுத்து போயிட்டு வாங்க. வாங்க ஐயா வேணாம். ஐயா ஊதி நூறுங்க. காத்து நூக்குறதுல ஊதுங்க. ஊது நூறுங்க. ஊது நூறுங்க. ஓகே இப்ப கட் பண்ணுங்க. இப்ப கட் பண்ணுங்க. ரைட் ரெடி. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டியர் ராமச்சந்திரன் ஐயா. ஹேப்பி பர்த்டே டு யூ சந்திரன் ஐயா. ரோட்டா நான் தான் சாப்பிடுவேன். ராமச்சந்திரன் ஐயா. வாங்க வாங்க ஒவ்வொரு வாங்க சாரு. வாங்க சாருக்கு அடிக்கலாம். பிரச்சனை இல்லை. அது போயிடு. கோய்க்க மாட்டேன். சாரு கோய்க்க மாட்டேன். இவ்வளவு ஐசிங்க எடுங்க. அது காஞ்சிரும் ஐயாக்கு. அடிச்சு விடுவோம். கேக் ஆடுங்க. மனம் போல இந்த ஐயாவோட கூடவே இருக்கிறதுன்னா இவங்க தான். அதாவது வந்து இந்த ஐயா அம்மா அப்படியே தீர்த்துங்க. போட்டோ தீர்த்துருங்க. நான் போட்டோ எடுக்க. போட்டோ போட்டு போட்டு அப்படியே எஞ்ச பாருங்க. போட்டோ ஷூட் நடக்குதா? ரைட். வாங்க வாங்க. நீங்க நவீன் பத்தி நவீன் அடிக்கட்டா. நவீன் நவீன் அதெல்லாம் கேட்டு வாங்கி அடிக்கலாம். அவனை விருப்பம்
अच्छा बोलता है ஹிந்தி हिंदी ஓ. हिंदी தெரியும் ஹிந்தியும் தெரியுமா क्या करता है ஓகே, சந்தோஷமாக இன்றைய நாள் ஐயாவுக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடி முடிச்சிட்டோம். காலையில் வந்து வாழ்த்து தெரிவித்து அடுத்து சமைச்சு சாப்பிட்டு கேக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஐயாவும் அடுத்தது எங்களை அடுத்த ஐயா, அடுத்தது அம்மா, அடுத்தது இந்த நாய் குட்டி, இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. இவங்க இப்போ கிட்டடிலாம் வந்தவங்க எப்படி ஒரு கிழமை அவங்க போயிடுவாங்க. 3 பேர் தான் இருக்கணும். அவங்க பேர பிள்ளைன்னு கூட்ட பிள்ளை. ரைட் ஐயா, என்ன மாதிரி உணர்றீங்க இந்த தினம் நாங்கள் வந்து இந்த இடத்துல? அதாவது ஒரு குழந்தை பிறந்து ஒரு சொல்லுங்க. ஒரு வயசு கொண்டாடுவாங்க. அந்த ஒரு வயசு கொண்டாடும் போது அந்த பிள்ளைக்கு எந்த விதமான இதுக்கும் தெரியாது என்ன செய்யறாங்கன்னு. ஏதோ இனிப்பை கொடுத்தோடனே சப்பிட்டு பேசாமல் இருக்கும். ஆனால் அது தன்னை உணரும் போது 5 வயசு ஆகுது. இந்த 5 வயசுல அவன் பிறந்த நாள் கொண்டாடும் போது இந்த பிறந்த நாளை செய்கிறவங்க கொண்டாடுறதை விட இந்த பிறந்த நாளை ஏற்பாடு பண்ணி செய்கிறவங்க எவ்வளவு சிரமப்படுவாங்கிறத உணர்ந்து கொள்ள இவ்வளவு சிரமம் இருக்கு தெரியாது. அடுத்து 21வது பிறந்த நாள் ஒரு மனிதனுக்கோ பொண்ணுக்கோ ஆணுக்கோ அதுதான் அவனுடைய கடைசி அந்த வாழ்க்கை ஆரம்பம். அதுவும் அதே மாதிரி தான். அந்த 21 வருஷம் தாயும் தகப்பனும் வளர்த்து 21வது பிறந்த நாள் கொண்டாடும் போது வந்து வாழ்த்துறாங்களே, அவர்கள் 2100 வருஷத்துக்கு சமம். அந்த மாதிரி இப்போ 92 வயசு எனக்கு ஆரம்பம், 91 முடிஞ்சு. அப்போ இந்த 9200 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்த நீங்கள்லாம் வந்துருக்கேங்கிற ஒரு அதுக்கு 2 சவரை போட்டுருங்க. அப்படியே ஒரு உணர்வு ஏற்படுது. கேட்டதுக்கு அது பதில். சந்தோஷமே எங்களுக்கும் சந்தோஷம். என்றால் நாங்கள் கூடுதலாக தெரியும் இந்த கனகாலமாக நான் பயணித்து கொண்டிருக்கேன். முந்தின யுத்த காலத்திலிருந்து வண்டியில் பயணித்து கொண்டிருக்கிறேன். இப்போ வயது போனாக்கண்டா எனக்கு கொஞ்சம் விருப்பம் போய் கதைச்சி இருந்து ஒரு டைமை அவங்களோட நேரஞ்சில் வைக்கிற ஆசைப்படுறேன். அப்படித்தான் இந்த இவர்களோடையும் நடிகை நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் தான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் கதைக்கும் போது தான் உடனே பிறந்தாங்க. இல்லாட்டியும் எனக்கு உண்மையாக தெரியாது. எனக்கு ஐயா சொல்லிக்க ரைட் அப்போ நாங்கள் செய்து விடுவோம் அப்படின்னு தான் இன்றைய காலையிலிருந்து ஐயாக்காண்டி தான் நாங்கள் பருத்துலேருந்தே வந்துவாங்க. மெனக்கெட்டு வந்து நின்று கொண்டாடிக்கிறோம். உண்மையாக சந்தோஷம். நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்க ஐயா கேட்டு? உங்களுக்கு என்ன வேற வயசு எத்தனை வயசு? 61 கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கிட்ட 31 நீங்க 31 வயசு இளம் ஐயா கூட. ஐயோ இப்படி இருக்கேன். அவரோட கூட பயணிக்க நாங்கள் அந்த இடத்துக்கு இல்ல போகலாம். என்றால் நான் பார்த்தேன் நீங்க 2 பேரும் இந்த வீட்டையும் இந்த வளவாய்களையும் எப்படி வச்சுக்கீங்கன்னு நான் வந்த முதல் காட்டினான். நான் அதே மாதிரி நீங்கள் அதாவது சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறது இல்லையே. எந்த நேரம் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறபடியே நீங்களும் இருப்பீங்க. காலம் அம்மாட்ட வாங்க. 74 மாசி மாதம் 1ஆம் தேதி 74 18 வருஷம் கூட கல்யாணம் வயசு. 18 வருஷம் எனக்கு அதெல்லாம் இருப்பீங்க. சந்தோஷம். எனக்கு ஐயாவுக்கு இப்படி ஒரு கட்டமே நடந்ததே பெரிய சந்தோஷம். சந்தோஷம். மருமக்கம்மாரும் மகமாரெல்லாம் போன் எடுத்து சொல்லும் போது சொன்னேன், பேரன் பருத்தித்துறையிலிருந்து வந்துகிட்டு இருக்காரு, பிள்ளைகள் வரலையே அப்படின்னு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேட்பாங்க போன்ல அப்படிதான் சொன்னேன். வந்து கொண்டிருக்காங்க கேக்கோட. வந்த பிறகு பிறந்தநாள் கொண்டாடுறேன். ஆனால்
உங்களை மனசில் நினச்சிக்கிறேன். ஆனால் கூட இருக்கிறது அவங்க தான். சரி சந்தோஷம் என்ன ஐயா? சரி பிரச்சனை வாழ்த்து தெரிவிச்சேன். நிறைய பேர் பார்த்தா தான் சந்தோஷப்படுவேன். நீங்க வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு முதல்ல எதிர்பார்க்கல இப்படி ஒண்ணு நடக்கும். நோம்பலா சும்மா சோறு ஆக்கி நாங்க பெரிய அளவில் கொண்டாட்டம் உள்ளங்கள் வந்து பார்க்க போனா மற்றது வந்து ஒரு மெமரிஸா இருக்கு. ஐயாவுக்கு வந்து 92 வயசுன்னு சொல்லிக்க எத்தனையோ பேர் அந்த வீடியோக்கெல்லாம் கடந்த வருஷமா பாப்போம் ஐயா பர்த்டேன்னு சொல்லிக்க டக்குன்னு போய் எடுத்து பார்க்கக்கூடிய எல்லாமே இருக்கு மேன. அப்படி ஒரு ஓகே சந்தோஷம். இப்ப இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஐயாண்ட உறவினர்கள், அடுத்த ஐயா அடுத்த அம்மாக்கள் உறவினர்கள் பார்க்குற நீங்கள் ஐயாவுக்கு ராமச்சந்திரன் ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவியுங்கள். உண்மையாகவே பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் தான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூடவே பெறுறது. ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். இப்போ அந்த நோக்கம் தான் பாருங்கள். அவங்க என்ன சொல்லினால் இந்த என்னுடைய பேரன் வர்றார் அப்படி என்று பிள்ளைகளுக்கு சொல்கிற அன்னைக்குல அந்த ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு தேவை. அதுக்கு தான் நாங்கள் நாங்களோட பயணிக்கிறது. உண்மையாகவே சந்தோஷம். இதை பார்க்குற நீங்கள் நல்ல உள்ளங்கள். உங்களுக்கும் பெரியவர்கள் இருந்தால் வீட்டில் நீங்கள் கொண்டாடுங்க. சில பேர் மறந்து விட்டு கொண்டாடுறது மட்டும் இல்லை, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுபோல எந்த அந்த அறிவு அது அது யாராக இருந்தாலும் சரி, அந்த எப்பொருள் அந்த எந்த பொருள்னா உங்கள் மனசுலேருந்து இப்படி ஒன்று செய்வோம்னு உங்கள் மனசில் உதிக்குதே, அது அந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தை மெய்ப்பொருள் காண்பது. அது மட்டுமே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னோம், நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. அப்ப இந்த வேற சொன்ன வரணுட்டு உங்களுக்கு பர்த்டேன்னு சொன்னேன்னா நான் உடனே சொன்னது கேக் கட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னா ஐயா வயசு சொல்லி அப்படித்தான் சொல்லி இப்ப அங்க இருந்து வந்து கட் பண்ணி முடிஞ்சு சந்தோஷம். இன்னும் முடிக்க கூடாது. என்ன சொல்றோம், உண்மையா அந்த எல்லாரோடையும் நாங்க பழகுவோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்றைக்கு வந்து ஐயாக்காக நாங்க செலவழிச்ச அவ்வளவு நேரம் வந்து மனசார சொல்றோம். எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்கு. ஏன்னா இந்த நாள்ல வந்து ஒரு புனிதனை நாங்கள் கண்ட மாதிரி. எதனால என்று சொன்ன கூடுதலா நானும் வந்து இப்ப ஐயா தோட்டத்துக்கிட்ட கலைக்கும் போது சாப்பாட்டு ஒழுங்க சொல்லிக்க நீங்க சொன்னீங்க சேரு மண்டை அந்த அப்படி வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து வேற எடுத்துக்கொள்ளலாம். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணமா இருந்தால் கண்டிப்பாக வந்து இப்படியான வயசுல இருக்கலாம். மற்றது வந்து இப்படியான உறவுகளோட பயணிக்க கூட இருக்க உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா. அப்போ அப்படி எல்லாம் இருக்கக்குமே நல்ல சந்தோஷம். மற்றது வந்து இப்போ எங்கள்ட மொழி வந்து தாய்மொழி. இப்போ ஐயாவுக்கு வந்து நிறைய மொழி தெரியுமா. அப்போ அதனால நாங்கள் எங்கள்ட தாய்மொழியை விட்டாலும் சிங்களம், அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் வந்து ஹிந்தி, இதுல எல்லாம் ஒரு வார்த்தை இப்போ நீங்கள் பேசியே ஆகணும். இது எங்களுடைய வேண்டுகோள். சிங்களத்தில் அதில் இன்னும் அப்படி முனிப்புரானா பேரன் அப்படி புத்தா புத்தா அனித்தக்க முனிப்புராகே நோனா அனைவரும் வந்திருக்கும். சிங்களத்தில் அவில இன்னும் உக்கோட்டಮ ಮಾಮ ಮಗೆ ಅನುದಕ್ಕೆ ವಯಸ್ಸಕ್ಕೆ ಬರ್ತ್ಡೇ ಉಪಂದಿನೆ ಉತ್ಸವೈತೆ ಅದು ಹೋಮ ಶುದ್ಧೀಕರಣ. நன்றி நன்றி நன்றி. அடுத்தது ஹிந்தி. ஹிந்தியில ஃபுல்லா தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் திறமையில பார்க்கட்டும். क्या ராமச்சந்திரன் ஓகே அந்த பிறந்த நாள் தெரியாது. ஹிந்தி ஐயா மறந்துட்டீங்க. அது கணக்காலம் ஐயா இங்கிலீஷ்ல கேட்கறதுல இங்கிலீஷ்ல சொல்லுங்க. My birthday is today. It coming in my parents and also that Vadagadu people. Otherwise, very very memory in the Mr. Koko Ram, his wife, that is Vadagadu people, and Manoharam Villai, Mangayar Karachi, that also done. Thank you very much
from today birthday. அப்படி பார்த்தீங்களா இதுதான் சொன்னேன் நான் கூட. சரி ஓகே சந்தோஷம். அப்போ நிறைவான சந்தோஷம் இதோட முடிச்சுக் கொள்வோம். பார்க்குற நீங்களும் ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மற்றது வந்து எஸ்எஸ்சி பிளாக் சேனல் சார்பாக வந்து இந்த நம்ம வந்து சந்திரன் ஐயாவுக்கு வந்து நீங்கள் வந்து வாழ்த்தோணும், ஆசீர்வதிக்கணும். 92 வயசுன்னு சொன்னால் இன்னும் ஒரு 10 வருஷம் கூட வந்து 102 வயசு. ஆனால் ஐயா வந்து நல்லா சுகபல ஆரோக்கியத்தோட வாழணும்னு நாங்களும் மனசார வாழ்த்துறோம். வாழ்த்துறோம். நன்றி நன்றி நன்றி.